டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை சென்னை துறைமுகத்தில் இருந்து கொண்டு செல்லும் கப்பலை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். டிட்வா புயலால் உருக்குலைந்து போயுள்ள இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பலை துறைமுகத்தில் இருந்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக அந்த கப்பலில் 950 டன் நிவாரணப் பொருட்கள் வைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களான பருப்பு, சர்க்கரை, பால் பவுடர் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. டிட்வா புயலால் இலங்கை கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வருவதற்கே சில காலம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அங்கு உணவுக்கான தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் இலங்கைக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் கப்பலை தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நிவாரணப் பொருட்கள் என்னென்ன அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறது, விவரம் என்ன? காயத்ரி, டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரண பொருட்களை இலங்கை நாட்டிற்கு அனுப்பும் கப்பலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை துறைமுகத்திலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார். முன்னதாக அந்த கப்பலை நேரில் சென்று அந்த நிவாரண பொருட்களை முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் மத்திய அரசுடன் இணைந்து அனுப்பப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக 1,19,77,800 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 1000 டன் மதிப்புள்ள பொருட்கள் இன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த கப்பலை தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு கொடியசைத்து முதலமைச்சர் இந்த கப்பலை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். குறிப்பாக இந்த அத்தியாவசிய நிவாரண பொருட்களை பொறுத்தவரை சர்க்கரை 300 மெட்ரிக் டன், அதே போல பருப்பு பொருட்கள் 300 மெட்ரிக் டன், அதே போல சுமார் 5000 புடவைகள், 5000 வேட்டிகள், அதே போல துண்டு, அதே போல 10,000 போர்வைகள், அதே போல பால் பொருட்கள், தார்பாய்கள் என ஒரு 645.30 மெட்ரிக் டன் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை இலங்கைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிவாரண பொருட்களை அனுப்பி வைக்கிறார். அதோடு சேர்த்து மொத்தமாக 950 மெட்ரிக் டன் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை முதலமைச்சர் அனுப்பி வைக்க இருக்கக்கூடிய நிலையில தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்தும் இன்று சர்க்கரை, பருப்பு பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட இருக்கிறது இன்று. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அதே போல அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல இலங்கை துணை உயர் ஆணையர் கீதீஸ்வரன் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்படைத்து இந்த கப்பலை சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பலை கொடியசைத்து இலங்கையில் உள்ள திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் சென்று இருக்கிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.